ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற லைப்ரரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனோன்னையும் ரொம்ப அமைதியாக தான் இருக்கணும், அங்கே இருக்கிற புக்கில் வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னதுனால அண்ணியோட பசங்க 2 பேருமே சைன் பண்ணிவிட்டு நிறைமொழியானோட பேரையும் எழுதணும்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு அவனும் லைப்ரரிக்கு வர்றான் அப்படிங்கிறதுனால அவன் பேரையும் முத்திரை குத்தியாச்சு. பசங்களுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் காமிக் புக்ஸ் தான் கேட்டாங்க. ஆனால் லைப்ரரியில் இங்கிலீஷ் காமிக் புக்ஸ் இல்லை. இருந்தாலுமே அங்கே இருக்கிற குட்டி குட்டி புக்ஸு, கதை புக், குழந்தைகளுக்கான புக்ஸில் படம் இருக்கிற புக்ஸ் எடுத்து பார்த்துட்ருந்தானுங்க. ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தது. ஒரே ஒருத்தர் மட்டும் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்துட்ருந்தார். மற்றபடி ரொம்ப அமைதியாக இருந்தது. நிறையா புக்ஸ் இருந்துச்சு, ஆனால் கம்மியான ப்ளேஸ். எப்பயுமே ஏன்னு தெரியல, கவர்மெண்ட் லைப்ரரி அந்த மாதிரி பிளேஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு கம்மியான இடத்துக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சுத்தமாக தான் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோடய 7th ஸ்டாண்டர்டில் தான் ஒரு லைப்ரரியில் மெம்பர் ஆக்கி விட்டாங்க என்னோடய அப்பா. அப்போ வந்து நான் குழந்தைகள் சிறுகதை, விக்ரமாதித்தன் கதை எடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் புக் எடுத்தேன். எதுக்கு அப்படி எடுத்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் புக் எடுத்தேன்னு ஞாபகம் இருக்குது. இப்போல்லாம் லைப்ரரி பக்கமே போகிறதில்ல. எல்லாமே நானாக புக் வாங்கிக்கிறது, இல்லைன்னா ஆன்லைனில் படிக்கிறது, இந்த மாதிரியே போயிடுச்சு. அங்கேயும் பசங்க ஓடி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சுஜாதாவோட கணையாளி, ஜெயகாந்தன் ஒரு பார்வை, இந்த மாதிரி ஒரு 5 புக்ஸ் மட்டும் மெம்பர் ஆனதுனால எடுத்துகிட்டு வந்தேன். படிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்கணும். எப்பயுமே எனக்கு படிக்கிறப்போ லைன் போட்டு படிக்கிறதுனால கவர்மெண்ட் புக்லேயும் அந்த மாதிரி லைன் போடணுன்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் பொதுவாக எடுக்கிற புத்தகத்தில் வந்து நம்ம அப்படி பயன்படுத்த முடியாது இல்லையா? பார்க்கலாம் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாய்.